என்னால வந்து ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ, அதுதான் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ, பாருங்க பாத்தி ஸ்வர்ண மஹால் வந்து ரொம்பவே சூப்பர்பா இருக்குங்க. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் அனுபவம் வந்து நம்ம இது உள்ள போனோம்னா கிடைக்கும். ரொம்பவே எக்ஸாக்ட்டிங்கா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டு உள்ள போனவுனே பார்த்தீங்கன்னா, சென்டரா வந்து ஜுவல்லரி ஷாப் இருக்கு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து காஃபி ஷாப் வந்து ஒண்ணு இருக்கு. கிரசன்ட் காஃபே ஷாப்புன்னு. சென்டரா வந்து நித்யா அமிர்தம் இருக்கு. ஸோ, அந்த லாஸ்ட் கார்னர் லெஃப்ட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா வந்து உபைத் பிரியாணி இருக்கு. ஸோ, நாங்க வந்து இந்த ஃபுட் கோர்ட்ல சாப்பிடலங்க. ஸோ, ஏன்னா ரொம்பவே ரஷ்ஷா இருந்தது. உட்காந்து சாப்பிட்றதுக்கு சுத்தமா இடமே கிடையாது. ஸோ, அதனால ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு நாங்க வந்து வெளியில போயிட்டோம். ஸோ, வெளியிலயும் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கேயும் வந்து மக்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ, நீங்களே பாருங்க ரொம்பவே க்ரவுட் அதிகமா இருந்தது. நான் போனது வந்து சண்டே தாங்க. ஸோ, சண்டேன்றதுனால க்ரவுட் அதிகமா இருந்ததுன்னு நெனைக்கிறேன். ஸோ, மத்த டேஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஃபுட் கோர்ட்ல வந்து ரஷ் இருக்க தான் செய்யும். ஸோ, ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதில வந்து பிரியாணி வந்து ஓகேன்ற மாரி சொல்றாங்க. ஸோ, சென்டரா வந்து நம்ம இப்போ ஜுவல்லரி ஷாப் உள்ள போகலாம். நான் வந்து ஃபுல்லாவே வந்து எல்லா ஜுவல்லரியும் ஜூம் பண்ணிலாம் எடுக்கலங்க. ஸோ, மேலோட்டமா தான் எடுத்தேன். ஸோ, அதனால நாங்க உள்ள போகும்போதே 7:30 ஆயிடுச்சு. ஸோ, அதனால எப்படியும் வந்து ஒரு 9:30க்கெலாம் வெளியில வந்துரணும். ஸோ, அப்பதான் வந்து நம்ம வீட்டுக்கு ரீச் ஆக முடியுன்றதுனால சும்மா மேலோட்டமா தான் எடுத்தேன். ஸோ, ஜுவல்லரிஸ் எல்லாமே ஒவ்வொன்னும் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ்ல இருந்தது. நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க நமக்கு தேவையானது. நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 சவரன்லேயே வந்து சூப்பரா இருந்தது. செயின்ஸ் எல்லாம் வந்து 2 கிராம், 3 கிராம்லேயே ரொம்பவே அழகா இருந்தது. நல்லா காலேஜ் போற பிள்ளைங்கலாம் வந்து போட்டுட்டு போற மாரி செயின்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ, இப்போ தங்கம் விக்கிற விலைக்கு வந்து நம்ம பவுன் கணக்குலலாம் வாங்க முடியாதுங்க. கிராம் கணக்குல தான் வாங்க முடியும். ஸோ, அந்த கிராம் கணக்குல வாங்குற ஜுவல்லரிஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்கான டிசைன்ல ரொம்பவே சூப்பர்பா இருந்தது. ஸோ, இங்க இருக்கிற ஃப்ரீ ஸ்கீமு ஸோ, அந்த சீட்டெல்லாம் கட்டுவாங்க இல்லையா? ஸோ, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் போயிட்டு விசாரிக்கலங்க. ஆனா நெறைய பேர் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ, ஜஸ்ட்டு நான் அத பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ, இன்னொரு நாளைக்கு போயிட்டு தான் ஃபுல்லாவே எல்லாமே விசாரிக்கணும். அதாவது ₹2000 வந்து கிராமுக்கு வந்து கம்மியா இருக்குதுன்ற மாரி சொல்றாங்க. ஜுவல்லரி ஷாப்லேருந்து இப்போ வெளியில வந்து லெஃப்ட் சைடு கார்னர்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு எஸ்கலேட்டரும், ஸ்டெப்ஸும் இருக்குங்க. நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, சாரீ செக்ஷன் நெனைக்கிறேன். சரி வாங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாயிடுச்சு. ஸோ, பயங்கர எக்ஸாக்ட்டிங்கா இருக்கு பாருங்களேன். அவுட்லுக்கே அவ்ளோ சூப்பர்பா இருக்கு. அ ரொம்ப அழகா இருக்கு. நம்ம எவ்வளோ நேரம் வேணா இந்த சாரீ செக்ஷன்ல உள்ள இருக்கலாம் போல. அந்த அளவுக்கு வந்து சாரீஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. ரொம்பவே யூனிக்கா, ரொம்பவே கலெக்ஷனான சாரீஸு, ரொம்ப ட்ரெடிஷ்னலான சாரீஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த ஃப்ளோர விட்டு போறதுக்கு மனசே இல்லங்க. ஸோ, ஆனா ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹையா தான் இருக்குது. அதாவது ஸ்டார்ட்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா, 2,500 அந்த மாரி இருக்குங்க. 1,500லயும் சாரீஸ் வச்சிருந்தாங்க. ஸோ, 4,000, 5,000 இந்த ரேஞ்சான சாரீஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்தது. அதே டைம்ல குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா, துணியோட தரமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ, ஒரு பக்கமா பார்த்தீங்கன்னா, இந்த பிரைடல் லெஹெங்காவோட மெட்டீரியல்ஸ் வச்சிருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாவே. ஸோ, அதாவது இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைடலுக்கு வந்து நல்லா ஒரு அ செலக்ஷன் பண்றதுக்கான ஒரு இடமா இருக்கும். ஸோ, ரொம்பவே நல்லா இருந்தது. இங்க இந்த சைடு ஃபுல்லாவே பிரைடல் கலெக்ஷன் தான் பாருங்க. மாடல்ஸ் எல்லாமே, கலர்ஸ் எல்லாமே யூனிக்கா இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. உள்ள போனீங்கன்னா ஒரு 4 to 5 ஹார்ஸ் வந்து உள்ள எப்படி நம்ம இருக்கிறோன்றனே தெரியாது. ஸோ, அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கு. இந்த சாரீஸ் பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு இந்த சாரீ விட்டு போறதுக்கு மனசே இல்லங்க. ஸோ, அந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, 4,500 போட்டிருந்தாங்க. ஸோ, அதனால ஜஸ்ட்டு நான் அத பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டேங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து சூப்பர்பா இருந்தது இந்த சாரீ. ஸோ, ஒவ்வொரு சாரீஸுமே ரொம்பவே அழகா இருந்தது.
கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலயுமே ஏதாச்சும் நம்ம ஒண்ணாவது எடுக்கணுன்ற மாரி தோணும். ஸோ, அந்த அளவுக்கு வந்து மெட்டீரியலும் சரி, கலர்ஸும் சரி, எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஸோ, என்ன பார்க்குறோம் அப்படின்ற மாரி அ நமக்கு பிடிக்காதுன்ற மாரி கிடையாது. ஸோ, எல்லாமே வந்து நல்லா ஒரு ரிச்சான ஒரு டிசைன்ஸு, அதாவது ஒரு கலெக்ஷனோட வச்சிருக்காங்க. ஸோ, இதுதான் வச்சோம் அப்படின்ற மாரிலாம் இல்ல. அ சூப்பர்பா இருக்கு. ஓரளவுக்கு எல்லா மக்களுக்குமே பிடிக்கிற மாரி ஒரு சாரீஸ் கலெக்ஷன் தாங்க வச்சிருக்காங்க. ஸோ, நான் வந்து சரவணா ஸ்டோர வந்து குறை சொல்றேன்ற மாரி கிடையாது. சரவணா ஸ்டோர்ல வந்து லோ டூ ஹை ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ, நமக்கு வந்து என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து அப்படி கிடையாதுங்க. எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு கலெக்ஷன் தான் இருக்கு. ஸோ, அதனால நம்ம உள்ள போனோம்னா, ஏதாச்சும் ஒரு கலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு வர மாரி தான் இருக்கும். கண்டிப்பா வந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ, பா சாரீஸ்க்குன்னே இந்த இந்த செக்ஷன் வந்து ஒரு கடல்ன்னு தாங்க சொல்லணும். ஸோ, அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பட்டு சாரீஸு, ஒரு பக்கம் பிரைடல் கலெக்ஷன் மெட்டீரியலு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸு, ஒரு பக்கம் பூனம் சாரீஸு, பட்ஜெட் சாரீஸு எல்லாமே வச்சிருக்காங்க. பட்ஜெட் சாரீஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லங்க. ஒரு 350, 400ல பூனம் சாரீஸ் இருக்கு. ஸோ, அந்த அளவுக்கு அது கலெக்ஷன் சரியில்ல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மேரேஜ்க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய அவுட்லுக். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நான் ஷூட் பண்ணது. கீழ பாருங்க, ஒரு 8:00 ஆகுதுங்க. அப்போ கூட வந்து ஜனங்க வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ, இந்த கடைய பார்க்கறதுக்காகவே நெறைய பேர் உள்ள வராங்க. ஸோ, ரொம்பவே அழகா இருக்குது. நல்லா ஒரு மால்குள்ள போற மாரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ, அந்த அளவுக்கு வந்து இந்த கடை ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு நாங்க செகண்ட் ஃப்ளோர் போறோங்க. செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, உமென்ஸ் வேரு, லேடீஸ் வேர் அண்டு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், பேகு எல்லாமே இருக்குங்க. ஸோ, வாங்க நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். வாங்க செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இதில் வந்து குர்தீஸு, சல்வாரு, அதுக்கப்புறமா பேண்ட்டு, லெகின்ஸு, ஃபேன்சி ஷர்ட்ஸு, கேர்ள்ஸ் வேர்ஸு ப்ரைஸஸ் எல்லாமே ஹைங்க. ஒவ்வொன்றும் வந்து பிராண்டட் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ, நான் பிராண்டட் வந்து ஹேங்கரில் போட்டிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு என்ன வேணுமோ எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேணுமோ நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு லெக்கினே பார்த்தீங்கன்னா 700 அது மாதிரி இருந்தது. பட்டியாலா பேண்ட்டு, அதுக்கப்புறமா அது எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் ஆனால் 800, 750, 900 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ, நீங்கள் வந்து 250, 300ல வாங்கிட்டு ஒரு 6 மந்த் போட்டிங்கன்னா அது டேர் ஆகிடும். ஸோ, இந்த மாதிரி ஒரு 750, 800 ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப் வருங்க. ஸோ, குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. மெட்டீரியல் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ, அதனால் கண்டிப்பாக நம்ம ப்ரைஸ் அதிகமாக கொடுத்தாலும் நமக்கு வந்து லைஃப் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து வாங்கிறதுக்கு ஓகே தாங்க. ஸோ, டிசைன்ஸும் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ன ஒன்று ப்ரைஸஸ் தான் கொஞ்சம் ஹை. அதாவது நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ, நார்மல் யூஸ் வீட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த அளவுக்கு எடுக்க மாட்டோம். ஸோ, ஏன்னா நம்மளோட பட்ஜெட் அப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணாலும், நம்ம ஃபெஸ்டிவல்க்குன்னு எடுக்கும்போது கண்டிப்பா இந்த இடத்துல வந்து எடுக்கிறதுக்கு நல்லா ஒரு ஒர்த்தான ஒரு இடம் தான். ஸோ, ப்ரைஸஸ் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த டேக் வந்து வியூ பண்ணி எடுத்திருக்கேங்க. ஸோ, இந்த இடம் வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம லேடீஸ்க்கானது லெகின்ஸு, ஜெகின்ஸ், அதுக்கப்புறமா பட்டியாலா பேண்ட்டு, அப்புறம் குர்த்தி பேண்ட்டு எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ, ரொம்பவே யூனிக்கான டிசைனில் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள்
பிளேஸ் பக்கத்துல இந்த இடம் இருந்ததுன்னா, போத்தீஸ் பாடி கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. நாங்களே வந்து 15 டேஸ் கழிச்சு தாங்க வந்தோம். இந்த சுடிதார் வந்து என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹைங்க இந்த ரேட்டு. 4500 ஏதோ இருந்தது. பட் ஆனா இது கிளாத் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் இது இல்ல. ஸோ பட் ஆனா டிசைன்ஸ் ரொம்பவே அழகா இருந்தது. இந்த சாதாரண ஒரு குர்த்தி செட்டு மட்டும் 4099 போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹை ரேட்டு தான். அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனா ஒரு காலேஜ் போற பசங்களுக்கு, ஒர்க் பண்றவங்களுக்குலாம் இது ஓகே. ம். இந்த சைடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, சுடிதார் பேண்ட் தாங்க போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லாருக்கு.